உங்கள் விஜய். அடுத்ததாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது ஸ்பெஷல் ஜூரி அவார்ட். நம்மளுடைய ஜூரிஸ் எல்லாரும் சேர்ந்து எடுத்திருக்கிற ஒரு அழகான முடிவு. அண்ட் இதை கொடுக்கறதுக்காக நம்ம ஜூரிஸில் ஒருத்தரான அண்ட் டைமிங் அப்படின்னா இவருக்கு அதுக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் வழங்க வருகிறார் திரு யூகி சேது அவர்கள். ஜூரி அவார்டு அப்படிங்கிறதுனால பிரித்து பார்க்காமலே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த முறை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிண்டு முடி சண்டை ஜூரிக்குள்ள. ஜூரிக்கு முதல்ல இன்ஜூரி ஆன ஒரே தருணம் இந்த வருடம் தான். அப்படி இருக்கையிலே ஸ்பெஷல் ஜூரி அவார்டு என்று இந்த ஒரு அவார்டு நிறுவப்பட்டதற்கான காரணம் ஒன்று இருக்கிறது. அதாவது ஒரு அருமையான டாகூர் போயம் ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. நான் பல கடல், பல மலை, பல நாடுகள், பல குன்றுகள், பல ஆறுகளை தாண்டி இருக்கிறேன். ஆனால் தாண்டிவிட்டு வீட்டிற்கு வந்து சென்ற பிறகு அந்த செடியிலே ஒரு பனித்துளியிலே அந்த உலகத்தை பார்க்க நான் தவறிவிட்டேன் என்பது போல நம்மளுடைய மண் வாசனை புகழை சொன்னால் விண் புகழ் தானாக அடையும் என்பது முக்கியம். த மோர் ரீஜனல் யூ ஆர், த மோர் யூனிவர்சல் யூ ஆட்டோமேட்டிக்கலி பிகம் என்பது ஒரு உண்மையான கூற்று. அந்த வகையிலே நம்மளுடைய மண் வாசனை மண் புழுக்கு தான் தெரியும். நம்மளுடைய தமிழ்நாடு வாசனை சீனு ராமசாமியின் குழுவுக்கு தான் தெரியும் என்பது போல தென்மேற்கு பருவக்காற்று என்ற படத்திற்கு ஸ்பெஷல் ஜூரி விருது ஜூரி சார்பாக கொடுக்கப்படுகிறது. காற்றடித்தால் மழை பொழியாது, ஆனால் வடக்கே விருது மழை பொழிந்தது இந்த தென்மேற்கு பருவக்காற்று அடித்த போது. இயக்குனர் பாலு மகேந்திராவின் கனவு பட்டறையில் பட்டை தீட்டப்பட்ட வைர ஒளி சீனு ராமசாமி. இவர் புழுதிக்காற்றில் தோன்றிய சாறு. அன்றாட வாழ்க்கைக்குள்ள ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்குமான உறவை பிரதிபலிக்கிறதா இந்த படத்தோட ஆன்மான்னு நான் நினைக்கிறேன். செங்குருதி கலந்த செம்மண்ணின் கதையையும் ஏரோடு போராடும் ஒரு தாயின் வைராகியத்தையும் காதலையும் வீரத்தையும் அழுத்தமாக செல்லுலாய்டில் பதிவு செய்த அற்புத படைப்பாளி. இந்த பாட்டு ஒட்டுமொத்த இந்திய பெண்ணிடகிற துயரத்தை தன் குரலாக பாடியிருக்கிறது என்றுதான் கருத வேண்டும். சிறந்த நடிகை, சிறந்த பாடல், சிறந்த படம் என 3 முத்தான தேசிய விருதுகளை தனது தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்திற்காக வென்ற இயக்குனர் சீனு ராமசாமிக்கு 2010ஆம் ஆண்டில் ஸ்பெஷல் ஜூரி அவார்டு வழங்கப்படுகிறது. திரு சீனு ராமசாமி அவர்கள் தென்மேற்கு பருவக்காற்று படத்தினுடைய இயக்குனர். தேசிய விருதை தொடர்ந்து விஜய் அவார்ட்ஸ், அதில் ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நான் உள்ளார்ந்து பேச வேண்டிய எல்லாத்தையுமே என்னுடைய திரைப்படத்தில் நான் பேசிட்டேன். ஸோ இந்த தருணத்தில் இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு தாய், ஆனால் நிறைய நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா பெரிய நட்சத்திர அந்தஸ்தோ பெரிய பலமோ இல்லாமல் ஒரு மண் சார்ந்த ஒரு புவியியல் சார்ந்த இந்த படத்தை தயாரிக்க முன் வந்த என்னோட தயாரிப்பாளர் கேப்டன் ஷிபு ஐசக்குக்கு என்னோட முதல் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, எதுவுமே தானாக நடக்கிறதில்ல, இதை அனுபவபூர்வமாக நான் உணர்ந்தவன். சுய முயற்சியினால் சினிமாவில் நிரூபிக்கணும்னு தவிக்கிற நிறைய இளைஞர்களை நான் என் கூட சேர்த்து வச்சுருந்தேன். ஏன்னா சினிமாவில் 10-13 வருஷம் கஷ்டப்பட்டு நம்ம ஏதாவது சாதிச்சிடணும். இன்னும் சொல்லணும்னா ஒரு மாட்டு வண்டி போனால் கூட தடம் பதிச்சுட்டு போகுது, மனுஷன் சும்மா சாகலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களை நான் என்கிட்ட வச்சுருந்தேன். அப்படி நான் அறிமுகப்படுத்தின என்ஆர் ரகுநந்தன்ற ஒரு மியூசிக் டைரக்டர், என்னோடய கேமராமேன் செலியன், அதே மாதிரி என்னோடய எடிட்டர் காசி விஸ்வநாதன், அப்புறம் இன்னொரு இளைஞர் இருக்கார், அவர் கவி பேரரசு வைரமுத்து. இப்படி நிறைய இளைஞர்கள் என் கூட இருந்தாங்க. ஸோ இந்த மண் சார்ந்த இந்த படைப்பை ஒரு கூட்டு உழைப்பின் மூலமாக
இன்றைக்கி இது 3 தேசிய விருதுகளை வென்றிருக்கு. அதுக்கு நிஜமான உண்மையான தமிழ் மக்களோட கதையை கிடைச்ச வெற்றி நான் நினைக்கிறேன். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு ஒப்பனையற்ற சினிமாவா இந்த சினிமாவுக்கு என்னோட கருத்தை ஜனங்களை நான் காட்டினதுக்கு இந்த விருது கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thanks a lot. Thank you, Yugi sir.